ஹல்லேலூயா. கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் என்னை மறந்துட்டாங்களோ. ஹல்லேலூயா. ಕಷ್ಟ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ರು, ஆண்டவர் என்னை மறந்திருக்கிறாரோ. ದೇವರು ನನ್ನನ್ನು ಮರೆತಿದ್ದಾರೋ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டிப்பாய் அவர் உங்களை மறக்கவில்லை. ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புது ஆரம்பத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார் என்று ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಹೊಸ ಆರಂಭವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪಂಥಿಯನ್ನು ಸಿದ್ಧಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை சித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಜೀವಿತವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எல்லாம் முடிந்தது என்று உங்க கண்ணில் காணப்படும் போது, ಎಲ್ಲ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗಲೂ ஆண்டவர் ஒரு புது ஆரம்பத்தை உங்களுக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಹೊಸ ಆರಂಭವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ. வேதனைக்கு முடிவு உண்டு. ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ உன் கண்ணீருக்கு முடிவு ನಿನ್ನ உண்டு. ಕಣ್ಣೀರಿಗೆ ಮುಕ್ತಾಯ ಉಂಟು. உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. ನಿನಗೆ ಭವಿಷ್ಯತ್ತು ಉಂಟು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ, உன்னை நான் என் வரக்கரத்தை அறிந்து வைத்திருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಬಲಗೈಯಲ್ಲಿ ನಾನು ಚಿತ್ರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. 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 அந்த வார்த்தை கேட்கும்போது ಆ ಮಾತುಗಳನ್ನು ஒரு ಕೇಳುವ தைரியம் ಆ உண்டாயிருக்கணும். ಧೈರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறேன். ನನ್ನ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ஒரு ಇದ್ದೇನೆ. தீங்கும் என்னை அணுகாது. ಒಂದು ಯಾವುದೇ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯು ನನ್ನನ್ನು ஒரு தீங்கும் என்னை அணுகாது. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ನನ್ನನ್ನು ಆತ್ಕೊಳ್ಳೋದು. ஜெபிக்கிறவங்களே, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು, ஜெபிக்கிறவங்களே, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರೇ, ஆராதிக்கிறவங்களே, ಆರಾಧನೆ ಮಾಡುವವರೇ, தேவனை நேசிக்கிறவங்களே, ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರೇ, உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாகட்டும். ಆ ನಂಬಿಕೆ ನಿಮಗಿರಲಿ. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ அந்த உயர்வுக்கு ಆ ಉನ್ನತಕ್ಕೆ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, ಸತ್ಯದಲ್ಲಿ ಏನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ, புக் ஆஃப் ஜேம்ஸ், ಯಾಕೋಬನ ಪುಸ್ತಕ 4:10 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. எடுத்து வாசிங்க. 4:10. ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ, ಆಗಲಾಚನು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லி இருக்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவரே முன்னே ದೇವರ ಮುಂದೆ உன்னை ನಿಮ್ಮನ್ನು தாழ்மை, ஹல்லேலூயா, உன்னை தாழ்த்து கொள்ளுங்கள், ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் முன்னே உன்னை தாழ்த்துக்கொள், ದೇವರ ಮುಂದೆ ஆண்டவர் உன்னை உயர்த்துவா என்று வேதம் சொல்லுகிறது. ಉನ್ನತಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. நமக்கு ஒரு உயர்வு வேண்டுமானால் ನಮಗೆ ಉನ್ನತ ಬೇಕಾದ್ರೆ நம்மள ஆண்டவர் முன்னே நம்மளை தாழ்த்த வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் முன்பே நம்மளை தாழ்த்துவோம், ಯಾವಾಗ ದೇವರ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು எந்த ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, அளவுக்கு நம்ம ஆண்டவர் முன்னே நம்ம தாழ்ந்து நடப்போம், ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಮುಂದೆ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வீழ ಅಷ್ಟರ ஆரம்பிக்கும். ಮಟ್ಟಿಗೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ. ஒரு மனுஷனுக்கு உயர்வு வேண்டுமானால் ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಉನ್ನತ ಬೇಕಿದ್ದರೆ அவருக்கு ஆழம் தெரிய வேண்டும். ಅವರಿಗೆ ಆಳ ಗೊತ್ತಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு உயர்வுக்கு ஆப்போசிட் என்னன்னா, ಒಂದು ಉನ್ನತಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ಏನಂದ್ರೆ ஆழம். ಆಳ. எத்தனை உயர்வு, எத்தனை உயர்த்தி இருக்கிறோம் என்று தேவன் நம்மளை அறிய வேண்டுமானா, ಎಷ್ಟು ಉನ್ನತಕ್ಕೆ ದೇವರು ಮೇಲೆತ್ತಿದ್ದಾನಂತೇಳಿ ಅರಿಯಬೇಕಾದ್ರೆ நமக்கு ஆழம் எப்படி இருக்கும் என்று தெரிய வேண்டும். ಆಳ ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ இந்த நேரத்தில் நம்ம ஆழத்தில் இருக்கும் போது தான் ಆಳದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗಲೇ நம்ம உயர்வை காண முடியும். ಉನ್ನತಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நமக்கு ஆழமே தெரியாது. ಆಳವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உயர்வும் தெரியாமல் இருப்போம். ಆ ಉನ್ನತ ಬರುವುದು சில ಗೊತ್ತಾಗದೆ ஜனங்களை பாத்தீங்கன்னா, ಕೆಲವು ಜನಗಳನ್ನು சின்ன ನೋಡಿದ್ರೆ சின்ன விஷயங்களை பார்த்து அவர் குற்றமே சொல்லிட்டு இருப்பாங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕೊರತೆಗಳನ್ನು எனக்கு அது இல்ல, ನನಗೆ ಅದಿಲ್ಲ, எனக்கு இது இல்ல, ನನಗೆ ಇದಿಲ್ಲ, எனக்கு அப்படி நடக்கல, ನನಗೆ ಹಾಗೆ இப்படி நடக்கல, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், ನಾನು ಆಗಿದ್ದೇನೆ. அந்த குறைகளை சொல்லுகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா, ಕೊರಚೆ ಹೇಳುವಂತ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவருக்கு பார்க்க முடியல. ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದ
ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அவருக்கு உயரம் தெரியல, ಅವರಿಗೆ ಉನ್ನತ அவன் ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்படி இருக்கிறா என்று அவனுக்கு தெரியல, ಅವರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருக்கு என்ன இல்ல அதை பார்த்து கொண்டாள். ಯಾವಾಗ ಏನಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಅದನ್ನು ನೋಡ್ಕೊಂಡು ಅಳುತ್ತಾರೆ. அதனால ಆದ್ದರಿಂದ தேவனுடைய ஆசீர்வாதத்தை தெரிய வேண்டுமானா, ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಗೊತ್ತಾಗಬೇಕಾದ್ರೆ நமக்கு தெரிய வேண்டும் ஆழம். ನಮಗೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಗೊತ್ತಾಗಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಆಳ ಎಷ್ಟಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಬೇಕು. அதுக்காக நம்மளை தாழ்த்த வேண்டும், ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲರ ಮುಂದೆ தாழ்த்த வேண்டும், ಎಲ್ಲರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ದೇವರು ಉನ್ನತಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ತರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெரியவங்களை முன்னே தாழ வேண்டும், ನಾವು ಹಿರಿಯರ ಮುಂದೆ ನಾವು வேதத்தின் ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. முன்னே தாழ வேண்டும், ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಂದೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. விட்டு கொடுக்குகிற சுபாவம் இருக்க வேண்டும், ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. கோபத்தை கோபம் செய்யாமல் அதை அடுக்குகிற சுபாவம் நமக்கு தெரிய வேண்டும். ಕೋಪ ಮಾಡದೆ ಅದನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. இன்னொருத்தர குற்றத்தை எடுத்து பேசுகிறது ரொம்ப ஈஸி. ಇನ್ನೊಬ್ಬರ ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳಿ ಮಾತನಾಡುವುದು ಬಹಳ ಸುಲಭ. அந்த மாதிரி ஜனங்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எப்பவுமே ಹಾಗೆ ಆಗಿರುವಂತ ಜನರು ಏನ್ ನೆನೆಸ್ತಾರೆ நான் ಅಂದ್ರೆ ಪರ್ಫೆಕ್ಟ್ என்று. ನಾನು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பர்ஃபெக்ட், ನಾನು ಸರಿ, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பிரச்சனை கிடையாது, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நான் பர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், ನಾನು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದೇನೆ, அதனால நான் குற்றத்தை சொல்ல முடியும். ಆದ್ರಿಂದ ನಾನು ಕೊರತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களே, ಆ ರೀತಿ ಇರುವಂತ ಜನರೇ, என்னை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಜನರೇ, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் முன்னாடி ದೇವರ ಮುಂದೆ நீ எப்பவுமே குற்றவாளி தான். ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆ ಉಳ್ಳವರು. குற்றம் என்ன உனக்கு தெரியலனா, ಕೊರತೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದಿದ್ದರೆ ஒரு துடிப்பில் நீ செய்கிற குற்றத்தை ஆண்டவர் எடுத்து காட்ட முடியும். ಒಂದೊಂದು ಮಿಡಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಕೊರತೆಯನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மனுஷரை குற்றப்படுத்துற முன்னாடி ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೊರತೆ ಹೇಳುವ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ದೇವರು பாவம் செய்யாதவங்கள் முதல் கல்லை எடுத்து எறி என்று சொல்லியிருக்கிறார். ಪಾಪ ಮಾಡದವರು ಮೊದಲು ಕಲ್ಲೆಸೆಯಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பாப்பவே செய்யல, ಪಾಪವೇ ಮಾಡಿಲ್ಲ, தப்பே ಮಾಡಿಲ್ಲ, ನಾನು ತಪ್ಪೇ ಮಾಡಿಲ್ಲ. அந்த மனுஷன் முதல் கல்லை எடுக்கு. ಮೊದಲನೇದಾಗಿ ಆ ಮನುಷ್ಯನು ಕಲ್ಲು ತೆಗೆಯಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது சொல்லும்போது ಅದನ್ನು ಹೇಳುವಾಗ ஆண்டவர் ದೇವರು அந்த இடத்தில் இருக்கிற அநேகரை ரட்சிக்கிறார். ದೇವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. அந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ಅವರ ಪಾವத்தை ಕಾಟಿ ಅವರಿಗೆ ஒரு தாழ்மை சொல்லி கொடுக்குகிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿ ಆತನಿಗೆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Humble yourself before God. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಕರ್ತನ ಮುಂದೆ. ஆண்டவர் முன்னே உன்னை தாழ்த்திಕೊಳ್ಳு. ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அப்படி எப்படி தாழ்த்துறது தெரியுமா? ಹೇಗೆ ನೀವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? நான் பாவி ஆண்டவரே, ನಾನು ಪಾಪಿ, என் வாழ்க்கையில் நான் தப்பில்லாத நான் ஒன்றுமே செய்யல, ತಪ್ಪಿಲ್ಲದೆ ನಾನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, நான் பல பாவங்களே நான் செஞ்சிருக்கிறேன், ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ, எல்லா பாவங்களையும் செஞ்சிருக்கிறேன், ಎಲ್ಲಾ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, do not judge others. ನೀವು ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಬೇಡಿ. நீ வேற யாரை நியாயத்தை தீர்ப்பு கொடுக்க, ಬೇರೆ ಬೇರೆ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಬೇಡ. அவன் அப்படி, ಅವರಾಗಿ, அவன் இப்படி ಅವರಿಗೆ சொல்லாத. ಹೇಳ್ಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ சொல்லுகிற நேரத்தில் ಹೇಳುವ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் ದೇವರು இன்னும் அதிகமாயுள்ள பிரச்சனையில் உன்னை மாட்டிக்கொண்டிருக்கிறார். ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಸಮಸ್ಯೆಯೊಳಗೆ ನಿನ್ನನ್ನು ಸಿಕ್ಕಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்லுகிற தெரியுமா? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರಂದ್ರೆ, ஆண்டவர் என்ன சொல்லுகிற தெரியுமா? ದೇವರೇನ್ ಹೇಳುತ್ತಾರಂದ್ರೆ, நீ எப்படி ஒருத்தரை ஜட்ஜ் பண்றியோ, ನೀನು ಹೇಗೆ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸ್ತೀಯೋ அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ உன் மேலே நியாய தீர்ப்பப்படும். ನಿನ್ನ ಮೇಲೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அதனால ಆದ್ದರಿಂದ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மேலேயும், ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಒಂದೊಂದು ಮಾತಿನ ಮೇಲೆಯೂ நீ ಚೆಕ್ பண்ணி எடுக்க வேண்டும். ನೀನು ಚೆಕ್ நான் ಮಾಡಿ பேசணுமா ಹೇಳ್ಬೇಕು. வேண்டியா? ನಾನು ಹೇಳ್ಬೇಕಾ ಬೇಡವಾ? நான் பேசணுமா வேண்டியா? ಮಾತು ಹೇಳ್ಬೇಕಾ ಬೇಡವಾ? ಸ್ವಯಂ ಆತ್ಮವೇ ಸಮಾಧಾನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ವಾರ್ತೆಗಳು பேசாதீங்க. ಸ್ವಯಂ ಆತ್ಮವನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರ. கோபம் அப்படித்தான். ಕೋಪ ಹಾಗೆ. அந்த கோபம் சொன்னா ஒரு பிசாசினுடைய ஆவி. ಕೋಪ ಅಂದ್ರೆ ಅದು ಸೈತಾನನ ಆತ್ಮ. அந்த ஆவி உள்ளே வரும்போது ಆ ಆತ್ಮನು ಒಳಗೆ ಬರುವಾಗ நாள் பாவம் செய்கிறோம், ನಾಲಿಗೆಯಿಂದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த நாயிலிருந்த தேவையான விஷங்களை வெளியில் எடுத்து ನಾಲಿಗೆಯಿಂದ ಅನೇಕ ವಿಷವನ್ನು ಹೊರಚೆಲ್ಲುತ್ತೇವೆ. இந்த ஆத்மாவுக்கு, ಈ ಆತ್ಮಕ್ಕೆ தாகத்தை தீர்க்கிறோம். ದಾಹವನ್ನು ತೀರಿಸ್ತೀವಿ.
ஹalleluya ஹalleluya. அந்த தாகம் தீர்க்கும்போது அப்பதான் சமாதானம். ಆ ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವಾಗ, கோபம் வரும்போது ಕೋಪ ಬರುವಾಗ என்ன தெரியுமா, ಏನ್ அது ಗೊತ್ತಾ, சாத்தானுடைய பசி. ಸೈತಾನನ ಹಸಿವು, சாத்தான் பசி. ಸೈತಾನನ ಹಸಿವು. அந்த பசியை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு புத்தி உங்களுக்கு உண்டாகும். ಆ ಹಸಿವನ್ನು ತೀರಿಸುವಂತ ಒಂದು ಬುದ್ಧಿ ನಿಮಗಿರಬೇಕು. அந்த நேரத்துல என்ன செய்யறோம் தெரியுமா, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು வாயில் வருகிறது பேசுவோம், ಬಾಯಿಗೆ ಬರುವುದನ್ನು ಮಾತನಾಡ್ತೀವಿ. ஹalleluya. பேசி முடிக்கும் போது, ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸುವಾಗ அப்பதான் அந்த பிசாசுக்கு அந்த அந்த பசி தீரும். ಆ ಸೈತಾನನಿಗೆ ಆ ಹಸಿವು ತೀರುತ್ತದೆ. அப்போ என்ன அர்த்தம், ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, நீ அந்த பிசாசுக்கு உன் உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிற. ಸೈತಾನನಿಗೆ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದಿ. ஹalleluya ஹalleluya. புரியுதா, ಅರ್ಥವಾಗ್ತದೆ. புரியுதா. எது பிரச்சனை வந்தாலும், ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು எப்பவுமே அதை விட்டு தூர போக பாருங்க. ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ದೂರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನೋಡ್ರಿ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. கோபம் எல்லாருக்கும் வரும். ಕೋಪ ಎಲ್ಲರಿಗೂ ಬರುತ್ತದೆ. அந்த கோபம் சொன்னா ஒரு பிசாசினுடைய ஆவி. ಕೋಪ ಅಂದ್ರೆ ಅದೊಂದು ಸೈತಾನನ ಆತ್ಮ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே இன்னைக்கு தூக்க போகிறேன் என்று தெரிஞ்சு போது, ಕ್ರೂಸೆಲ್ ಹಾಕ போகிறேன் என்று தெரிஞ்சு போது, பேதுரு என்ன சொன்னா, ದೇವರನ್ನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಹಾಕ್ತಾನೆಂಬುದಾಗಿ. அல்ல பேதுரு சிலுவையில் அல்ல, என்ன இது, ஹalleluya. இன்னைக்கு இயேசுவே தூக்க அரெஸ்ட் பண்ணிட்டார் என்று தெரிஞ்ச உடனே என்ன செய்த பேதுரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿರುವಾಗ என்ன செஞ்சா, ಏನು ಮಾಡಿದ್ರು, ஹalleluya. ஹalleluya. அந்த பேதுரு கத்தி எடுத்து ಪೇತ್ರನು ಕತ್ತಿಯನ್ನು ஒரு அதிகாரியுடைய செவி வெட்டினா. ಅಧಿಕಾರಿಯ ಕಿವಿಯನ್ನು ಕಟ್ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், ದೇವರೇನು ಹೇಳಿದ್ರು, ஹalleluya. என்ன சொன்ன, ದೇವರೇನು அதை ಹೇಳಿದ್ರು, ஞாபகப்படுத்துங்கள். ಅದನ್ನ ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆண்டவர் என்ன தீவிரவாதிகளை சேனைகளை உருவாக்கி இருக்கிறாரா, ದೇವರು ಸೈನ್ಯವನ್ನು ಕಾರ್ಯ ತಂದಿದ್ದಾರಾ, நம்மளை தீவிரவாதியை போல உருவாக்கி இருக்கிறாரா, ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಭಯೋತ್ಪಾದನೆಯವರ ಮೂಲಕ ಉತ್ಪಾದನೆ ಮಾಡಿದಾರಾ, இல்ல ಇಲ್ಲ. அப்போஸ்தலராகியோ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿಯೋ ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ஹalleluya ஹalleluya. நம்ம எப்படி இருக்க வேண்டும், ಹೇಗೆ ಇರಬೇಕು, நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்க ನಮ್ಮ வேண்டும், ಕಾರ್ಯಗಳು நம்ம ಹೇಗಿರಬೇಕು, பேசுகளை எப்படி இருக்க வேண்டும், ನಮ್ಮ ಮಾತನಾಡೋ அதை ಕಾರ್ಯ அறிந்து கொள்ளுங்கள். ಅದನ್ನ நம்ம ಅರಿತುಕೊಳ್ಳ್ರಿ. தீவிரவாதி அல்ல. ನಾವು ಭಯೋತ್ಪಾದಕರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சடன் ஆகி ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக, ಸಡನ್ சடன் ஆகி கத்தி எடுத்து வெட்டுறதுக்காக, ತಕ್ಷಣವಾಗಿ ಕತ್ತಿ ತೆಗೆದು கத்தினால் வெட்டுறது மாத்திரம் ஒரு மனுஷனை வெட்டுறது கிடையாது. ಕತ್ತಿಯಿಂದ ಹೊಡೆಯುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ಕೊಲೆ ಅಲ್ಲ. நாவினாலே ஒரு குடும்பத்தை நீ தீயே கொளுத்துக்கலாம். ಒಂದು ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಿಂದ ಒಬ್ಬರ ಕುಟುಂಬವನ್ನು ನೀವು ಅಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೀರಿ. நாவிலிருந்து ஒரு மனுஷரை நிறுத்தி கொளுத்துக்கலாம். ಒಬ್ಬ ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯಿಂದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವುದು. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அந்த பலன் இருக்கிறது என்று நாயில் அது வேதம் சொல்லி இருக்கிறது. ಆ ರೀತಿ ಒಂದು ಬಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. அதனால எல்லா விதத்திலும் உன்னை தாழ்த்துக்கொள். ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು உங்களுக்கு உயர்வு வேண்டுமானால், ನಿಮ್ಮಕ್ಕೆ ಉನ್ನತ ಬೇಕಿದ್ದರೆ, ஹalleluya ஹalleluya, அப்படி செய். ಆ ರೀತಿ ಮಾಡು. ಕೆಲವರು ஹalleluya ஹalleluya அவருடைய நாவிಕೆ பலத்தினால், ನಾಲಿಗೆಯ ಬಲದಿಂದ உயர்வடைய பாப்பாரு, ಉನ್ನತಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சில பேரு ಕೆಲವರು அவர் தோள் பலத்தினால் மேலே வர பாப்பாரு, ತೋಳು ಬಲದಿಂದ ಮೇಲೆ ಬರಲಿಕ್ಕೆ, பணம் பலத்தினால் மேலே வர ಹಣ பாப்பாரு, ಬಲದಿಂದ ಮೇಲೆ, அறிவு பலத்தினால் மேலே வர ಅರಿವು பாப்பாரு. ಬಲದಿಂದ ಮೇಲೆ ಬರಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. இதெல்லாம் மாயை. ಇದೆಲ್ಲ ಮಾಯೆ. கண்ணுக்கு தான் தெரியும் மொழி போகிறது. ಇದೆಲ್ಲ ಕಣ್ಣಿನ ಕಾಣುವಿಕೆಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಹೋಗುವಂಗೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. உம்மில் ஆழத்தில் போய் கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಳಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯ. ஹalleluya. ஹalleluya. தாழ்மை கத்துக்கொள்ளுங்க, ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ, நேசிக்க கத்துக்கொள்ளுங்க, ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு மேல இருக்கும்போது, ಒಬ್ಬ ಸಮಸ್ಯೆ ಒಂದು ಮೇಲೆ ಇರುವಾಗ, ಆ பிரச்சனை எனக்கு இருக்கிறது போல என்று நினைச்சு பாருங்க. ಆ ಸಮಸ್ಯೆ ನನಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ರಿ. ஹalleluya. ஒருத்தர் வாழ்க்கையில வேதனை இருக்கும்போது, ಒಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವೇದನೆ அந்த ಇರುವಾಗ, வேதனை எனக்கு இருக்கிறதுன்னு எடுத்து பாருங்க. ಆ ವೇದನೆ ನನಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ರಿ. அப்பதான் உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய குணங்கள் வரும். ಆವಾಗ ದೇವರಲ್ಲಿರುವಂತ
ಗುಣಾತಿಶಯ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. அப்பதான் உங்களுக்கு அந்த ஆண்டவருடைய தாழ்மை வந்திருக்கிறது என்றுள்ள அர்த்தம். ದೇವರ ತಾಳ್ಮೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಅಂತ ಅರ್ಥ. அதனால உன்னை தாழ்த்து, ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೋ, தாழ்த்து, ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೋ, எல்லா விதத்திலும் தாழ்த்து. ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೋ. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. ஆண்டவர் உயர்த்துகிற உயர்வு உண்மையான உயர்வு. ದೇವರು ಉನ್ನತಕ್ಕೆ ತರುವಂತ ಉನ್ನತ ಅದು அது உண்மையான உயர்வு. ಅದು ನಿಜವಾದ ಉನ್ನತ. இந்த உன் பலத்தினால் அது வர முடியாது. ಅದು ನಿನ್ನ ಫಲದಿಂದ ಬರ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு உயர்வு வேணுமானா, ಆ ಉನ್ನತ ಬೇಕಿದ್ದರೆ ஹalleluya, ஹalleluya, என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? உன்னை தாழ்த்த வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அடுத்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ನಂತರದ ವಾಕ್ಯ ತೆಗೆದು ನೋಡಿ, உன் இருதயத்தின் ஆசைகள் எப்படி நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. ನಿನ್ನ ಹೃದಯದ ಆಸೆ ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತದೆಂಬುದಾಗಿ. சங்கீதம் 37:4 எடுத்து பாசிங்க. ಕೀರ್ತನೆ 37:4 ನೋಡಿದ್ರೆ, சீக்கிரமா எடுத்து வாசிங்க. ஹalleluya. ஆண்டவரிலே சந்தோஷமாய் இரு என்று சொல்லியிருக்கிறது. ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. பல பிரச்சனைகளை பார்க்கும்போது, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அதுல சந்தோஷம் தேடுறதே கஷ்டம். ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕುವುದೇ ಕಷ್ಟ. ஹalleluya. ஹalleluya. மண்ணில சொர்ணம் தேடுறது போல தாது. ಮಣ್ಣಲ್ಲಿ ಚಿನ್ನವನ್ನು ಹುಡುಕುವ ಹಾಗೆ. ஹalleluya. ஹalleluya. எப்படி மண்ணில சொர்ணம் தேட முடியும்? ಹೇಗೆ ಚಿನ್ನವನ್ನು ಮಣ್ಣಿನಲ್ಲಿ அந்த ಹುಡುಕಲಿಕ್ಕೆ மாதிரி ಸಾಧ್ಯ? கஷ்டம் இருக்கும்போது எப்படி? ಆ ರೀತಿ ಕಷ್ಟ ಇರುವಾಗ ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ சந்தோஷமா இரு ஆண்டவர் மேல். ನೀನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರು. அவர் முகத்தை பார்த்து சந்தோஷமா இரு. ಆತನ ಮುಖವನ್ನು ನೋಡಿ அவருடைய ಸಂತೋಷವಾಗಿರು. அவர் செய்த அற்புதங்களை பார்த்து சந்தோஷமா இரு. ಅವರು ಹೇಳಿದ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಿ எத்தனை பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே எடுத்திருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷமா இரு. ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆಯಿಂದ ದೇವರು ಹೊರ ತಂದಿದ್ದಾನಂತೇಳಿ ತಿಳ್ಕೊಂಡು ಸಂತೋಷವಾಗಿರು. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து சந்தோஷமா இரு. ದೇವರು ಹೇಳಿದಂತ ಅದ್ಭುತವನ್ನು ಕೇಳಿ ಸಂತೋಷವಾಗಿರು. ஆண்டவர் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷமா இரு. ದೇವರು ಇದ್ದಾನೆ ಅಂತ ತಿಳಿದು ಸಂತೋಷವಾಗಿರು. ஹalleluya. ஹalleluya. இது எல்லா காரியத்திலும் நீ சந்தோஷமா இருக்கும்போது, ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ உன் இருதயத்தினுடைய ஆசைகள் தேவன் நிறைவேற்றுவார் என்று தேவன் வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். ನಿನ್ನ ಹೃದಯದ ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆಗಳನ್ನು ದೇವರು ಈಡೇರಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ இது ஒரு வாக்குத்தத்தம். ಇದೊಂದು ವಾಗ್ದಾನ. ಆ வாக்குத்தத்தம், ಆ ವಾಗ್ದಾನ. நீ ஆண்டவரை சந்தோஷமா இரு, ದೇವರಲ್ಲಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஆண்டவர் உன் இருதயத்தினுடைய எல்லா ஆசைகளை நிறைவேற்றுவார் என்று வாக்குத்தத்தம். ದೇವರು ನಿನ್ನ ಆಸೆಯನ್ನು ಸಂಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಅಂತೇಳಿ ಅರ್ಥ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் மேலே சந்தோஷமா இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தினுடைய ஆசை தேவன் நிறைவேற்றுவார். ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವವರ ಜನರ ಆಸೆಯನ್ನು ದೇವರು ಪೂರ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ. உன் குறைகளை நீ பேசிக் கொண்டிருந்தா, ನಿನ್ನ ಕೊರತೆಯನ್ನೇ பிரச்சனைகளை நீ பேசிக் கொண்டிருந்தா, ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆನೇ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೆ, பிரச்சனைகளை நீ நினைச்சு கொண்டிருந்தா, ಸಮಸ್ಯೆನೇ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ರೆ, ஹalleluya, ஹalleluya, உன் மேல இருக்கிற பாரம் உனக்கு என்ன செய்யும் தெரியுமா? ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಭಾರ ಏನ್ ಮಾಡುತ್ತದಂದ್ರೆ, உனக்கு வருகிற அந்த சந்தோஷத்தை தூர தள்ளி போடுவார். ನಿನಗಿರುವಂತ ಸಂತೋಷವನ್ನು ದೂರ ತಳ್ಳುತ್ತದೆ. ஒரு நாள் கூட, ಒಂದು ದಿನ ಕೂಡ ஒரு வருஷம் போல தெரியும். ಒಂದು ವರ್ಷ ಹಾಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அதுதான் ரியல் சீக்ரெட். ಅದೇ ನಿಜವಾದ ಗುಟ್ಟು. ஹalleluya. ஒரு நாளைக்கு உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ನಾಳೆ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರಲಿದೆ. நாளையே உனக்கு ஒரு வருஷம் போல தெரியும். ನಾಳೆ ಒಂದು ವರ್ಷವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அதே ஆண்டவரில் நீ சந்தோஷமா இருக்கும்போது, ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವ, ஆண்டவரில் நீ மகிழ்ந்து இருக்கும்போது, ದೇವರಲ್ಲಿ ಉತ್ಸಾಹವಾಗಿರುವಾಗ அந்த ஒரு வருஷம் ஒரு நாளை போல போகும். ಒಂದು ದಿನವೂ ಅದು ಒಂದು ವರ್ಷ, ಒಂದು அற்புதங்கள் யாருக்கு நடக்கும்? ಅದು ಅದ್ಭುತ ಯಾರಿಗೆ ನಡೆಯುತ್ತದೆ? யார் ஆண்டவரில் மகிழ்ந்து இருப்பாரோ என்று. ದೇವರಲ್ಲಿ ಯಾರು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. அதை விட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು அழுந்து கொண்டிருந்தா, ಅಳುತ್ತಾ ಇದ್ದರೆ, எனக்கு ಯಾಕೆ எப்பவுமே இதே பிரச்சனை, ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ, எப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ, என்னோட தான் இப்படி ஆகுறது, ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಹೀಗಿದೆ, நல்லது நடக்கும், ಯಾವಾಗ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುತ್ತೆ, எனக்கு ஆசீர்வாதம் வரும், ಯಾವಾಗ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ, எனக்கு சந்தோஷம் வரும், ಯಾವಾಗ ನನಗೆ ಸಂತೋಷ ಬರುತ್ತೆ, இதெல்லாம் நீ நினைச்சு கொண்டிருந்தா, ಈಗೆಲ್ಲ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ರೆ உனக்கு வருகிற சந்தோஷம் ஒரு நாள் போல வருகிற சந்தோஷம் 1000 நாள் போல தோன்றும். ಒಂದು ದಿನದ ಸಂತೋಷ ಕೂಡ ನಿನಗೆ 1000 ದಿನದ ಹಾಗೆ ತೋರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. மகிழ்ந்திரு, ಸಂತೋಷವಾಗಿ ஆண்டவர் செய்வார்.
ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ದೇವರು ಅದ್ಭುತ ஆண்டவர் ಮಾಡುತ್ತಾನೆ. அதிசயம் செய்வார். ದೇವರು ಅತಿಶಯ ஆண்டவர் ಮಾಡುತ್ತಾನೆ. எனக்காக செய்வார். ದೇವರು ನನಗೋಸ್ಕರ எனக்காக ಮಾಡುತ್ತಾನೆ. செய்வார். ನನಗೋಸ್ಕರ வேதம் ಮಾಡುತ್ತಾನೆ. சொல்லிருக்குது, ದೇವರ ವಾಕ್ಯ ஆண்டவர் ಹೇಳುತ್ತದೆ. முன்னாடி 1000 நாளை ஒரு நாள் போலையும் ஒரு நாள் 1000 நாள் போலையும். ದೇವರ ಮುಂದೆ ಒಂದು ದಿನವು 1000 ದಿನದ ಹಾಗೆ, 1000 ದಿನವು ಒಂದು ದಿನದ ಹಾಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரிந்து கொள்ளுங்கள். ಅರ್ಥ ಮಾಡಿ. ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து இருங்கள். ದೇವರಲ್ಲಿ ಹರ್ಷವುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபாதர் எவ்வளவு அழகா இன்னும் பாட்டு பாடி இருக்கிறார். ದೇವದಾಸರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் ಕರ್ತನ மகிழ்ந்து களி கூறு ಹರ್ಷಿಸಿ ಮಗನೇ ನಲಿದಾಡು, பயಬೇಡ. ಭಯಬೇಡ. மகிழ்ந்து களி கூறு ಹರ್ಷಿಸಿ மகனே ನಲಿದಾಡು, பயಬೇಡ. ಮಗಳೇ ಭಯಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனோட அர்த்தம் என்ன? ಅದರ நீ ಅರ್ಥವೇನೆಂದರೆ எப்பவுமே மகிழ்ந்து களி கூறு. ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ எதுக்கு பயப்படுற? ಯಾಕೆ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರುತ್ತೀಯ? எதுக்கு பயப்படுற? ಯಾಕೆ ಸಂತೋಷ? ஆண்டவர் உனக்காக புதிய காரியங்கள் செய்து ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಿನಗೋಸ್ಕರ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகிழ்ந்து வரு. ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು, துக்கம் வரும், ದುಃಖ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் நினைச்சு மகிழ்ந்திரி. ದೇವರ ನೆನೆಸಿ நான் ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿರು. மகிழ்ந்து களி கூறுவேன். ದೇವರ ನೆನೆಸಿ என் ஆண்டவர் சொல்லிருக்குதுனால நான் மகிழ்ந்து இருப்பேன். ದೇವರು ಹೇಳಿದರಿಂದ ನಾನು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பய வேண்டாம், ಭಯಬೇಡ, மகிழ்ந்து களி கூறு. ಹರ್ಷಿಸಿ ನಲಿದಾಡು, மகனே பய வேண்டாம். ಮಗಳೇ ಭಯಬೇಡ. முன்னாடி என்ன ஆடு என்ன? தெரியும் உங்களுக்கு எல்லா பாட்டும், ಎಲ್ಲಾ ಹಾಡು ನಿಮಗೆ ಗೊತ್ತು, பட் வாழ தெரியாது. அப்படி ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதான் பிரச்சனை. ಅದೇ ಸಮಸ್ಯೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாட்டு தெரியும், ಹಾಡು ಗೊತ್ತು, பாடம் தெரியும், ಆಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತು, அப்படி வாழ தெரியாது. ಹಾಗೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತು. அதுதான் பிரச்சனை. ಅದೇ ಸಮಸ್ಯೆ. அதுதான் பிரச்சனை. ಅದೇ ಸಮಸ್ಯೆ. மன்னவன் இயேசு உம் நடுவில் மகோன்னத பெரிய காரியங்கள் செய்திடுவார் என்று பாடுகிறார். ಯೇಸು ನಿನ್ನ ನಡುವೆ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அதனால மகிழ்ந்து களி கூறு. ಹರ್ಷಿಸಿ ನಲಿದಾಡು, மகிழ்ந்து களி கூறு. ಹರ್ಷಿಸಿ ನಲಿದಾಡು. ஆண்டவர் உம் நடுவில் பெரிய காரியங்கள் ದೇವರು செய்திடுவார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நம்பிக்கை அந்த பாடல் மேல நம்பிக்கை வைங்க. ಹಾಡಿನ ಮೇಲೆ ஆண்டவர் மேல நம்பிக்கை ದೇವರ வைங்க. ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ರಿ. ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ದೇವರು ನಿನ್ನ செய்வார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜோசேஃபுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். ಜೋಸಪ್ಪನ ಕಥೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. எல்லாருக்குமே தெரியும். ಎಲ್ಲರಿಗೂ அவன் ಗೊತ್ತು. எந்த மாதிரி உள்ள பாடுகளில் இருந்து வெளிவந்திருக்கிறார். ಅವನು ಯಾವ ತರದ ಜೀವಿತದಿಂದ ಹೊರ ಬಂದನು. நீ அந்த ஜெனிசிஸ் 39:2 6 வரை வாசிச்சுனா, ಆದಿಕಾಂಡ 39:2-6, ஜெனிசிஸ் 2:39-2-6. ಆದಿಕಾಂಡ 39ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನೀವು 22ರಿಂದ ನೀವು ಓದಿ ನೋಡಿದ್ರೆ, வாசிங்க. ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡ ಇದ್ದದರಿಂದ ಅವನ ಏಳಿಗೆಗಾಗಿ ಐಗುಪ್ತನಾದ ತನ್ನ ದಣಿಯ ಮನೆಯೊಳಗೆ ಸೇವಕನಾದನು. ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡವಿದ್ದು ಅವನು ಮಾಡುವ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ ಸಫಲ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆಂದು ಅವನ ದಣಿಯು ತಿಳಿದು ಅವನ ಮೇಲೆ ದಯವಿಟ್ಟು ಅವನನ್ನು ಸ್ವಂತ ಸೇವಕನಾಗಿ ನೇಮಿಸಿಕೊಂಡನು. ಇದಲ್ಲದೆ ಆ ದಣಿಯು ಅವನಿಗೆ ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಪಾರುಪತ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ಅವನ ವಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿದನು. ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನನ್ನು ತನ್ನ ಮನೆಯ ಮೇಲೆಯೂ ಆಸ್ತಿಯ ಮೇಲೆಯೂ ಅಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದರಿಂದ ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಐಗುಪ್ತನ ಮನೆಯ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ತಂದನು. ಮನೆಯಲ್ಲಾಗಲಿ ಹೊಲದಲ್ಲಾಗಲಿ ಅವನಿಗಿದ್ದ ಎಲ್ಲದರ ಮೇಲೆಯೂ ಯೆಹೋವನು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசேஃபினுடைய கதையை நீங்க எடுத்து நல்லா வாசிங்க. ಯೋಸೇಫನ ಕಥೆಯನ್ನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசேஃப் யாக்கோபுக்கு பிறந்த கடைசி மகன். ಯೋಸೇಫನು ಯಾಕೋಬನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಕೊನೆಯ ಮಗ. அப்பாக்கு பிரியமான பையன். ತಂದೆಗೆ ಪ್ರಿಯವಾದ ಮಗ. வயசா காலத்து பிறந்த ஒரு பையன். ವೃದ್ಧ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಮಗು. யோசேஃப் விட்டு யாரும் அவனை நேசிக்கல. ಯೋಸೇಫನನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾರು ಪ್ರೀತಿ அவன சொந்த அண்ணா, ಅವನ ಸ್ವಂತ ಅಣ್ಣ அவனை எடுத்து குழியில் போட்டா. ಅವನನ್ನು ತೆಗೆದು ಗುಂಡಿಗೆ ಹಾಕಿದ್ರು.
ஹalleluya அந்த Hallelujah. குழியில் இருக்கும்போது ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ அவன் நினைச்சிக்கலாம் ಅವನೆನಿಸಿದ್ರು என்னோட என் வாழ்க்கை முடிஞ்சு போகுது, ಇದರಿಂದ ನನ್ನ ಜೀವಿತ ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿತು, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, ನನ್ನ ಜೀವಿತ நான் இங்கே ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿತು, சாவா போகிறேன். ಹೀಗೆ ನಾನು ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ஹalleluya ಹalleluya. அவன் அப்படி நினைக்கல. ಹಾಗೆ ನೆನೆಸಿಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. அந்த நேரத்துல கூட ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ அவன் என்ன நினைக்கிற தெரியுமா? ಏನ್ ನೆನೆಸ್ತಾನಂದ್ರೆ தேவன் அவனுக்கு ஒரு கனவை காட்டி கொடுத்தார். ದೇವರು ಅವನಿಗೆ ಒಂದು ಕನಸನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ರು. அந்த கனவு என்ன தெரியுமா? ಆ ಕನಸು ಏನೆಂದರೆ அவன் ஒரு பெரிய அதிபதியாக மாற ಒಂದು போகிறார். ದೊಡ್ಡ ಅಧಿಪತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ, அவன் மூலமாய் ಅವನ ಮೂಲಕವಾಗಿ அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட ಅವನ போகிறார். ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿಯಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಿದೆ. ஹalleluya ಹalleluya. அந்த கனவு பார்த்திருக்கிறார். ಆ ಕನಸು ನೋಡಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் நம்பினா. ದೇವರು ಹೇಳಿದ ಕಾರ್ಯವನ್ನು அந்த ಅವನು குழியில் ನಂಬಿದನು. இருக்கும்போது கூட அவன் நம்பினா. ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕೂಡ இனி எனக்கு ஒரு ನಂಬಿದರು. வாழ்க்கை இல்லை என்றுள்ள அந்த அந்த நேரத்தில் இருக்கும்போது கூட அவன் நம்பினா. ದೇವರು ಅವನಿಗೆ ಜೀವಿತವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾಗಲೂ ಅವನು ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಂಬಿದನು. ஹalleluya ಹalleluya. எனக்கு ஒரு மறுவாழ்வு இல்ல, ನನಗೆ ಒಂದು ಪುನರ್ಜೀವನ ಇಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. என்று நினைச்சு போது ನೆನೆಸಿದಾಗಲೂ அந்த ஆண்டவர் அவனுக்கு காட்டி கொடுத்த அந்த கனவை நம்புகிறார். ದೇವರು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಂತ ಕನಸನ್ನು ನಂಬಿದರು. ஹalleluya ಹalleluya. நெக்ஸ்ட் என்ன ஆனது? ನೆಕ್ಸ್ಟ್ ಮುಂದೆ ಏನಾಯ್ತು? அவர் அண்ணா ಅವರ ಅಣ್ಣನು, அண்ணன்கள் நிறைய இருந்தாரு. ಅನೇಕ ಅಣ್ಣಂದಿಯರಿದ್ದರು. அவர் என்ன செய்ய தெரியுமா? ಅವರೇನ್ ಹೇಳಿದ್ರು? குழியில எடுத்து ಗುಂಡಿಯಿಂದ ತೆಗೆದು அவனை வேறொருத்தருக்கு வித்துட்டார். ಬೇರೆಯವರಿಗೆ ಮಾರಿದರು. ஹalleluya ಹalleluya. பல வருஷங்கள் அடிமையாய் வேலை செய்தார். ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಗುಲಾಮನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದನು. ஆனாலும் ஆண்டவரை நம்பியிருந்தார். ಆದರೂ ಆತನು ದೇವರ ஆண்டவர் வேற பொறுஜாதி மக்கಳ மத்தியில் இருந்து போது கூட ದೇವರು ಹೊರಜಾತಿ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இல்லப்பா, யோசேப் ஒரு பொறுஜாதி தேவரல்ல, பொறுஜாதி மத்தியில் இருந்து கூட ಯೋಸೇಫನು ಹೊರಜಾತಿಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ அவனை தேவனை நம்பினான். ಅವನು ದೇವರ ನಂಬಿದರು. ஹalleluya ಹalleluya. எனக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தது ದೇವರನ್ನು ஆண்டவர் நிறைவேற்றுவார். ದೇವರನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. அடிமையாய் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்த போது கூட, ದಾಸನು ಕಷ್ಟಪಟ್ಟು சரியான சாப்பாடு இல்லாமல் இருந்தது கூட, ಸರಿಯಾಗಿ ಊಟ ಇಲ್ಲದಿದ್ದಾಗಲೂ, சரீரத்துல துணி இல்லாமல் இருந்தது கூட, ಶರೀರದಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದಿದ್ದಾಗಲೂ ஆண்டவரை அவன் நம்பினாள். ದೇವರನ್ನು ಅವನು ஆண்டவர் முன்னாடி உண்மையாக இருந்தார். ದೇವರ ಮುಂದೆ ನಿಚ್ಚುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ஹalleluya ಹalleluya. அவனுடைய ஒரு அந்த 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 லைஃப் நமக்கு ஒரு ஒரு பாடமாய் இருக்க வேண்டும். ಆ ಲೈಫ್ ಒಂದು எல்லா ஸ்திதியிலும் ஆண்டவரை நம்பினார். ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಆತನನ್ನು ನಂಬಿದರು. ಅದನ್ನ அப்போ இந்த வசனம் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತದಂದ್ರೆ, ஜோசேஃபை ஆண்டவர் உயர்த்தினார். ಯೋಸೇಫನನ್ನು ದೇವರು ಉನ್ನತಕ್ಕೆ ತಂದನು. அவன் எந்த வீட்டில் இருந்தார் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರೋ ಅಲ್ಲಿ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ರು. அவன் எந்த காரியத்தில் கை இட்டால் அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿದ್ದನೋ ಅವನ ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ அந்த ஆசீர்வாதத்தை அந்த 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 பொத்திபர் மனையில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தார். ಆ ಪೋತಿಫರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನೆಲ್ಲರನ್ನು ನೋಡಿದ್ರು. தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறது அந்த போத்திபர் பார்த்தார். ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನ್ನು ಪೋತಿಫರ್ ನೋಡಿದ್ರು. அப்போ போத்திபர் என்ன செய்த தெரியுமா? ಪೋತಿಫರ್ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அவனுடைய எல்லா காரியத்தையும், ಅವನ ಎಲ್ಲಾ எல்லா வேலையும், ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳನ್ನು அந்த யோசேஃபை கொடுக்கிறார். ಯೋಸೇಫನಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. யோசேஃப்க்கு என்ன சொல்லி கொடுக்கிற தெரியுமா? ಯೋಸೇಫನಿಗೆ ಏನ್ ಹೇಳಿ ಕೊಡುತ್ತಾರಂದ್ರೆ, என் பொண்டாட்டியை விட்டு ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು பாக்கி எல்லாத்த மேலே உனக்கு அதிகாரம் உண்டு. ನನಗೆ ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾಕಿ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ನಿನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು. ஹalleluya. ಹalleluya. ஆண்டவர் அந்த மாதிரி அவனை உயர்த்தினார். ಆ ರೀತಿ ದೇವರು ಅವನಿಗೆ ಉನ್ನತ அது ಸ್ಥಿತಿಗೆ மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த அதிகாரம் கொடுத்த போத்திபர் மேலே ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಪೋತಿಫರನ ಮೇಲೆ மேலேயும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ಅದರ ಮೇಲೆಯೂ ಅವನಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. இப்ப போத்திபரே ஜோசப் முன்னாடி சார்ந்து சொல்லி நிக்கிற விதத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். ಪೋತಿಫರನೇ ಜೋಸೆಫನ ಮುಂದೆ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ನಿಲ್ಲುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. புரிந்தா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ, நம்மளை உயர்த்த விரும்புகிறார். ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರಲಿಕ್ಕೆ நம்ம ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எந்த கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை விடாத. ಯಾವ ಕಷ್ಟ ಬಂದರೂ ನಂಬಿಕೆ ಬಿಡಬೇಡ. நம்பிக்கை என்றது anchor of soul ன்னு சொல்லுவார். ನಂಬಿಕೆ ಅಂದರೆ ಅದೊಂದು ஆங்கர், அந்த ஷிப்ல இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி.
ಬಾಣದ ಮೇಲೆ ಇರುವಂತ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ. ஹalleluya. இப்போ ஷிப்னை கரையில போடணுமானா ಶಿಪ್ ಅನ್ನು அவர் கட்டி வைப்பார். ಕಟ್ಟಿ ಇಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஷிப் மூவ் ஆகாதிருக்க. ಶಿಪ್ ಮೂವ್ ಆಗದೆ அதுதான் ஆங்கர். ಅದೇ ಆಂಕರ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. புரியுதா? இப்போ ஒரு காற்று வருகிறது, ಅದು ಒಂದು ಗಾಳಿ ಬರುತ್ತಿದೆ, மழை வருகிறது, ಮಳೆ ಬರ್ತಾ ಇದೆ. அந்த நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ பிடிச்சு நிக்கிறதுக்காக நமக்கு ஒரு கூடாரம் உண்டு இல்லையா? ಹಿಡಿದು ನಿಲ್ಲಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಗುಡಾರ ಇದೆ. அதான் நம்மளுடைய நம்பிக்கை. ಅದೇ ನಂಬಿಕೆ, ಅದು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ನಂಬಿಕೆ ಹೊಂದಿರು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸು ಮಾತ್ರವಲ್ಲದೆ தேவன் உங்களை உயர்த்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. உங்களுக்கு பலப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. தேவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. 3 காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. முதலான காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ. ஹalleluya. ಹalleluya. என்ன முதலான காரியம்? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ, சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. தேவன் முன்பே உன்னை தாழ்த்தும் போது தேவன் உன்னை உயர்த்துவார். ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಕರ್ತನು ಆಗ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆಗೆ ತರುವನು. முதலான காரியம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ. இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯ. நீ தேவன் மேலே மகிழ்ந்திருக்கும் போது, ದೇವರ ಮೇಲೆ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರುವ ಹರ್ಷದಿಂದಿರುವಾಗ உங்களை இருதயத்தினுடைய ஆசைகளை தேவன் நிறைவேற்றுவார். ದೇವರ ಹೃದಯದ ಆಸೆಯನ್ನು ದೇವರು ಈಡೇರಿಸುತ್ತಾನೆ. மூணாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ. தேவன் மேலே நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನಾಗಿರುವಾಗ தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ಪ್ರಾಸ್ಪರಸ್ ಲೈಫ್ ತರುவார். ನಿಮಗೆ ಅಭಿವೃದ್ಧಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಆತ ವೇದದಲ್ಲಿ எழுதியிருக்குது, ಆ ದೇವರ the Lord was with Joseph ಈ ದೇವರು so that he prospered. ಆ ದೇವರು ಅವನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಿದನು. என்ன படிಸಿದ? ಯೋಸೇಫನು ದೇವರೊಂದಿಗಿದ್ದಾಗ ದೇವರು ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. தேவன் அவனை ஆசீர்வதிச்சதனோ. ஹalleluya. ஹalleluya. அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் உண்டு. ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮಲ್ಲಿ 3 காரியத்தை நீங்க வாழ்க்கையில் எப்பவுமே பிடிச்சு வைங்க. ಯಾವಾಗಲೂ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಈ 3 ಕಾರ್ಯವನ್ನು ಹಿಡಿದಿಟ್ಟು, இதே 3 காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லிருக்குது? ಈ 3 ಕಾರ್ಯದ ಕುರಿತು ಏನು ದೇವರು Proverbs 3:1 4 எடுத்து வாசிக்கலாம். 3:1 ನಾವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು ಓದೋಣ. சீக்கிரமா வாசிக்கலாம், ಬೇಗನೆ ಓದೋಣ. ಕಂದ, ನನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಮರೆಯಬೇಡ, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ನುಡಿಸು. ಅವುಗಳು ನಿನ್ನ ದಿನಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ನಿನ್ನ ಆಯುಷನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸಿ ನಿನಗೆ ಸುಕ್ಷೇಮ ಉಂಟು ಮಾಡುವವು. ಪ್ರೀತಿ ಸತ್ಯತೆಗಳು ನಿನ್ನ ಬಿಡದಿರಲಿ, ಅವುಗಳನ್ನು ನಿನ್ನ ಕೊರಳಿಗೆ ಕಟ್ಟು, ನಿನ್ನ ಹೃದಯದ ಹಲಗೆಯಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಬರೆ. ಇದರಿಂದ ನೀನು ದೇವರ ಮತ್ತು ಮನುಷ್ಯರ ದಯೆಗೆ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿ. புரியுதா உங்களுக்கு? ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது உங்களை இருதயத்தில் வரைத்து வை. இந்த வசனங்களை, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಲಗೆಯಲ್ಲಿ ಬರೆದಿಡು. கழுத்திலே கட்டி தூக்கு, ನಿನ್ನ ಕತ್ತಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಇಡು. இருதயத்தில் எழுதி வை, ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟುಕೋ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ನಿನ್ನ இருதயத்தில் எழுதி வை, ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆದಿಡು. அப்போ உங்களுக்கு என்ன உண்டாகும்? ಅವಾಗ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? ஆண்டவர் முன்னாடியோ ದೇವರ ಮುಂದೆಯೂ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆಯೂ ஒரு ದಯೆ ಉಂಟಾகும், ದಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಪೋ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.